ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ எக்ஸல்ல வந்து நேம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேம், தேர்ட் நேம் அந்த மாதிரி 3 நேமா இருந்து அதை வந்து நம்ம எப்படி ஒண்ணா மெர்ஜ் பண்றது, அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்பையும் நான் ஷேர் பண்றேன், அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல வந்து இப்போ நான் என்ன மாதிரி போட்டிருக்கேன்னா, கிளாஸ் வந்து போட்டிருக்கேன், செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம் போட்டிருக்கேன், தேர்டு வந்து லாஸ்ட் நேம் போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த நேம் வந்து எல்லாமே வந்து ஒரே காலத்தில் வரணும் அப்படின்னும் போது நம்ம மேனுவலாக டைப் பண்ணாமல் அதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஷார்ட்கட்டில் நம்ம டக்கு டக்குன்னு ஈஸியாக அக்கௌண்ட்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸலும் கொஞ்சம் மெயினானது, எக்ஸலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே கான்கர்னேட் போட்டிங்கன்னா கான்கர்னேட் டைப் பண்ணிட்டு ஓப்பன் பேக்கெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்த இது வேணுமோ உங்களுக்கு ஃபஸ்ட்டில் செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது கமா, அடுத்து மறுபடியும் உங்களுக்கு என்ன வேல்யூ செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிட்டு கமா, மறுபடியும் இந்த வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒன்றா வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து மெர்ஜ் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு எங்கேயாச்சும் நடுவில் வந்து உங்களுக்கு பிராக்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பிராக்கெட் வேணுமோ அங்கே வந்து பக்கத்தில் போயிட்டு டபுள் காலம் ஸ்பேஸ் ஸ்பேஸ் டபுள் காலம் செலக்ட் பண்ணிட்டு கம்மா போட்டுடணும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே எங்கே வேணுமோ அதே மாதிரி டபுள் காலம் ஸ்பேஸ் டபுள் காலம் கம்மா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் பக்கத்தில் வந்து கேப்பே இல்லை, இப்போ வந்து கேப் வந்துச்சு. கோபி பக்கத்துலேயே வந்து கேப் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அதுவும் வந்துச்சு. இப்போ வந்து அப்படியே நம்ம ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ட்ராக்ட் ஆகிடும். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் வந்து அண்டு சிம்பிள் கொடுத்தே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அண்டு சிம்பிள் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து இது செலக்ட் பண்ணிட்டு அண்ட் சிம்பிள் கொடுக்கணும். செகண்ட் வந்து என்ன வேல்யூஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அன்சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து இதே மாதிரி வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு அங்கேயும் வேணும்னா நீங்கள் வந்து அதே மாதிரி சேம் டபுள் காலம் போட்டு நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராக்கெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா F2 கொடுத்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு என்ன வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிட்டு அண்ட் சிம்பிள் கொடுத்து மறுபடியும் இந்த செல்லை செலக்ட் பண்ணி மறுபடியும் அன்சிம்பிள் கொடுத்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் உங்களுக்கு அன்சிம்பிள் கொடுத்து மறுபடியும் இதே செல் நம்ம எந்த செல்லில் வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோமோ அதே செல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அன்சிம்பிள் கொடுத்து லாஸ்ட்டாக நமக்கு என்ன வேல்யூஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸோட வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஸ்பேஸ் வந்துருச்சு. இங்கே வந்து நம்ம ஃபார்முலாஸ் இங்கே வந்து ஸ்பேஸ் போடாதனால நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் போட்டோன்னே அங்கேயும் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இப்போ தான் வந்து நீங்கள் வந்து மெர்ச் ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு வந்து நேம் மெர்ச் பண்ணால் இந்த மாதிரி மெர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் கீழே ஷேர் பண்ணேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.